குளத்துக்கு இந்த பக்கம் தானே போனோம். ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டு குட்டா பனைமரம் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பனைமரம் 2 பக்கம் பனைமரம் இருக்கு, நடுவுல பாதை போகும். அப்படியே போய் அங்க உலகணும். அப்பா, ஆமா, பெருசா பனைமரம், நடுவுல பாதை. இதுல விழுந்தா அங்குள்ள அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு. அப்பா, இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குள்ள அப்படியே போனேன்னா கோயிலக்காடு இருக்கு, கோயிலக்காடுல போய் அங்க உலகணும். கோயில தோட்டம். அப்பா, கோயில தோட்டம். இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி, கல்லுக்குழி விழுந்துச்சா அப்படியே நேர தாமரை குளம் தான். கல்லுக்குழி கடைசியா இதுல விழணும். எங்க? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. இதுல விழுந்தா என்ன ஆகுது? போயிடுறேன். என்ன, உள்ள போலாமா இல்ல எங்கேயே உட்காந்துக்கலாமா? எதுக்கு? போறீங்களா? கூப்பிடுவாங்க. ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியம்மா? அதான் கிளி வச்சிருக்கிய. எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி, உள்ள வா. வா வா, உள்ள வாய. ஆமா, சீட்டாங்க. சீட்டா? அதெல்லாம் இல்லையே. சீட் இல்லாம கிளி என்னத்தை எடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி, உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒண்ணு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்பா. இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா. சரி சரி, மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு. ஆமா. ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அதான் அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல, ரேகை. ரேகைல தெரியுது. எங்க அண்ணனை பத்தி ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார் தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ, கொஞ்சம் ஒரு காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்தது அண்ணன். இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சது. அதுவும் அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கட்டமா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ, ராட்டினத்துக்கார விட்டு புள்ளியா? முதல்ல வெளியில போ. ஏன்? நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாராவது பார்த்தாங்கன்னா வைவாங்க. போ போ. நான் போக மாட்டேன், போ. பாரு, வண்டி வர சத்தம் கேக்குது. உங்க அக்காலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி.
பாட்டி அது கர்த்தமாளா? ஆமாக்கா. தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு என்ன வர. செய்யறது? எவனுக்கு வாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி நான் ஒருத்த குத்துக்கலாட்டு நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்குள்ள நிக்கிற தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். என்னடி சொன்ன? என்ன நீ சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலையை பாருங்க. என்ன நீ விளையாடுற நீ? என்ன நீ? என்ன நீ? அக்கா ராசாத்தி பாடியம்மாவா பாஞ்சாலி. என் ராசாத்தி எப்போ வந்தடி? எப்போ வந்த? கிழக்க போற ரயில்ல வந்தேன். பாஞ்சாலி உன்னை சின்ன வயசுல மூக்கொழுகிட்டு சுத்திட்டு இருந்தியா அப்ப பார்த்தது. ஆத்தா போய் 10 நாள் ஆச்சு. என்னடி ஏட உடம்ப பேசுற? என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்கு கடுதாசி போட்டேன்னு நீதான் வரலையே. ஐயோ, நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே. நான் பாவி ஆயிட்டனே. வாடி, என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. என்ன பண்ண? ஏண்டி பாஞ்சாலி, பொழுது முடிஞ்சு என்ன நேரமாச்சு? இன்னுமா தூங்குற? எந்திரி. வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா, வாசல பெருக்கணுமா, கோலத்தை போட்டமா இல்லாம இப்படி அடி தூங்குவேன். எந்திரி. சரி சரி எந்திக்கிறேன். துணி எல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? அதைவர மேல அந்த பக்கம் காலை வச்சு ஆறு போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல இருக்கு. போ, கொடுமையை தொடுத்துட்டு போடி. கைசிக்கார பொண்ணு உடம்பு பழங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது குடிச்சு போச்சு பப்பர பானு பட தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்துருச்சு. மதுரை சாமி மாதிரி மல்லாண்டு படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாடி. சரி சரி, இப்ப நான் எழுந்திருச்சு என்னடி பண்ண போறேன்? அது வாசம் தான். பல்ல தேய் தலையில கொட்டிக்க, மறுபடியும் வந்து மல்லாண்டு படுத்துக்க. ஆமா, ஆனையெல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும். ஆளை விடுறி. என்ன சொல்லி என்ன? எரும மாட்டு மேல மழை வேண்ட கதை தான். அடியே, உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காவா புதூர். அது மாதிரி தான் இருக்கும் உன் வாயும். என்றது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க வெண்சிறகு அன்னமது, வெண்சிறகு அன்னமது வந்ததங்கே தூதாக. என்னடா அது? இது யார் விட்ட தூது? ராஜாத்தி, பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு, கிளியேதா? அது என்னோடது குடு. இருக்கலாம். இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓஹோ, கிளி அப்படி சொல்லலையே. ராஜாத்தி திருட்டு கழுத, இங்க வாடி. ராஜாத்தி உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல, என்ன பண்றதா உத்தேசம்? யோ உடையா உடையா. சரி சரி, உன் பேரை சொல்லி தரேன். கோட்டா. பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு, மச்சான கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாஞ்சாலி பாஞ்சாலி, பாரு பாரு, என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது குடு. ஆச்சரியமா இருக்கு. பாஞ்சாலி அவன் பேரு நல்லா இருக்கு. இந்தா. ஆமா, இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல வேலை விட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னடா கிராப்பட்டி இருக்க? வேலை விஷயம் விடாமாட்டாயா. சாயங்காலம் சோழக்கலை பக்கம் அனுப்பி வை. அதையாவது ஒழுங்கா செய்வானான்னு பாப்போம். கும்பிடுறேன். இங்கத்தான் இருக்கியா? சரிடி, இப்ப நான் ஒரு விடு கதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியா? என்ன? கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை. கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமா கை. அது என்ன கை? சொல்லடியாத்தா? இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா 8 கட்டு வெத்தலையும் 10
பட்டணம் பாக்கும் மதுரை சிவலும் வாங்கி தரேன். ஆமா, இவ பெரியவ நிஜமாவ மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறாளாக்கா. சரி வேண்டாம், நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு உன் தண்ணி கொடுத்த நான் சுமக்குறேன். சொல்லல, என் தண்ணி கொடுத்த நீ சுமக்கணும். என்ன? சரி, எங்க இன்னொரு தடவை சொல்லு பாப்பா. கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங்கை. கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்கை. அது என்ன கை? சொல்லுடி. கைய கை தூக்கி கை மேல வச்சு கைய கை தூக்கி கை மேல அது வந்தாவது போயாவது குடி. இந்த தாமரை குளம் மண்ணுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது? ஏய், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தானடி. ஒரு வாரத்துக்கு நட. என்ன புள்ள இது? ஒன்னே உன்னால தூக்க முடியாது, ரெண்டு குடத்தை நீ தூக்கிட்டு வந்த. என்னோடது ஒண்ணுதான், இன்னொன்னு அவளுது. ஓ, அவ என்ன பெரிய மகாராணியா? அவ குடத்தை நீ தூக்கிட்டு வர்ற? அவளோட ஒரு பந்தயம் போட்டு அதுல தோத்துட்டேன். என்ன பந்தயம்? இந்தாடி குடத்தை தூக்கு. எதுக்கு? உன் விடுகதைக்கு பதில் சொல்றேன் கேளு. கைய கை தூக்கி கை மேல வச்சு திங்குமா கை. அதாவது தவக்கிய காக்கை தூக்கிட்டு போய் முருங்கை மரத்து மேல வச்சுக்கிட்டு திங்குமா. கைக்கார மகன் கண்டு முடுக்குனா கைய தூக்கிட்டு ஓடுமா கை. முருங்கை மரத்துக்கார மகன் கண்டு முடுக்குனா தவக்கிய தூக்கிட்டு ஓடுமா காக்கை. சரிதானா? இந்த கிஸ்கு அழகு நீ ஆட்டம். நான் ஒத்துக்க மாட்டேன். உன் தான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன் போ. அதெல்லாம் தெரியாது புடி. நான் மாட்டேன் போ. நான் ஒத்துக்க மாட்டேன். தோத்த புள்ள அழுகுதா? தோப்பு கர்ணம் போடுதான். தோத்த புள்ள அழுகுதா? தோப்பு கர்ணம் போடுதான். ஐயா தண்டச்சோறு. ஏய், அரங்கண்ணா. பாஞ்சாலி, என்ன மச்சான்? என்ன சிரிச்சுட்டே ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல, சும்மா சிரிச்சேன். ஒக்கா வெளிய இருக்காளா? இல்ல. சிரி சிரி. பாஞ்சாலி, இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க. அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க. வர்றியா? அஞ்சலி, அஞ்சலி, இங்க வாயே, இங்க வாயே. சண்டைக்காரி ஜவுளிக்காரி எங்க அப்பன் நுட்டு வேலைக்காரி. நீ தான் என்ன உன் கூட பேச வேண்டாம் சொன்னிய. ஏன் வெக்க இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுற? தப்பு தப்பு. இனிமேல் உன் கூட சண்டையே போட மாட்டேன். எனக்காக ஒண்ணு செய்றியா? இனிமே கூட சண்டை போட மாட்டிய? நிஜமா? நிஜமா. சரி, என்ன? எங்க அப்பன் எங்க அண்ணனை சண்டை போட்டு வீட்டை விட்டு விரட்டிடுச்சு. பாவம், எங்க அண்ணன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இப்ப கோயில் மண்டபத்தை உட்கார்ந்து ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறியா? நீயே கொண்டு போய் கொடுத்தா என்னவா? ஐயோ, எங்க அப்பா வீட்டு முன்னாலே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன காணோம்னா நான் தான் எங்க அண்ணனுக்கு சோறு கொடுக்க போனேன்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் என் உசிரியை எடுத்துரும். எங்க அக்கா பார்த்தா மட்டும் மெச்சுக்குமாக்கும். சரி சரி, கொண்டா. நல்ல பாஞ்சாலி. பாஞ்சாலி பாஞ்சாலி, எங்க அண்ணனுக்கு உருண்டை பிடிச்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமா சாப்பிடும். அப்படியா? ஏன் ஊட்டி விட்டா இன்னும் இஷ்டமா இருக்குமே. ஆசையா இருந்தா அப்படியே செஞ்சிரு. செய்யறேன். அம்புட்டியும் நானே தின்னுட்டு மண்ணாளி போட்டு குடுக்கறேன். ஐயோ, அப்படி செஞ்சிடாத. அப்படித்தான் செய்வேன். பால்வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள். பால்வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள்
இங்கே அழகூட்டினாள். யோ யோ ஏன் நாட்டை போட்டு இப்படி அடிக்கிற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன், எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. நீ ஏன் அழியிற மாதிரி எழுதுற? என்ன சொன்ன? நீ ஏன் அழியிற மாதிரி எழுதுறேன்னு சொன்னேன். வாஸ்தவம் தான். இதுவரைக்கும் நான் எழுதுனது எல்லாமே அழிஞ்ச மாதிரி தான். உபயோகம் இல்லாமையே இருக்கு. யோ அதுக்கு ஒரு நேரம் வரணும்யா. உனக்கு ஒரு நேரம் வந்தா யானில கூட வருவ. யாரு கண்டா? உன் வாய் முகூர்த்தப்படி நடந்தா நிச்சயம் உன் வாய்க்கு அண்டா நிறைய சக்கரை அள்ளி போடுறேன். எனக்கு போடுறது இருக்கட்டும், முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கொடு.